வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மாசான தக் லைஃப் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். சிம்பு, கமலஹாசன், த்ரிஷா அவர்கள் நடித்து மணிரத்னம் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி தான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. செம்ம மாசாக இருக்குது. டான் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து த்ரிஷா நான் சிம்புக்கு ஜோடின்னு நினச்சேன். ஆக்சுவலாக கமலஹாசனுக்கு ஜோடி மாதிரி இதில் காமிச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. நான் ஆக்சுவலாக விண்ணை தாண்டி வருவாயாக்கு அப்புறம் த்ரிஷா இவங்க சிம்பு கூட பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ஆப்போசிட்டாக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதே மாதிரி கிளியராக தெரியலை எனக்கு. இது சிம்பு அண்டு கமலஹாசன் அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பாக ஆர் இவர் எடுத்து வளர்க்குறாரா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா அதில் எகெயின் இந்த சக்திவேல், ரெங்கராய சக்திவேல், நான் தான் அடுத்த ரெங்கராயர் சக்திவேல் அப்படின்னு சிம்பு சொல்லியிருப்பார். ஸோ அவர் இவரோட கமலஹாசனோட பிளேஸை பிடிக்கிறார். ஸோ ஏதாவது கமலஹாசன் இவங்க ஃபேமிலியை, சிம்புவோட ஃபேமிலி ஏதாவது பழி வாங்கி சிம்பு அதுக்கோசரம் திருப்பி வளர்ந்து பழி வாங்குறாரா அப்படிங்கிறதும் தெரியலை. ஆர் அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பா அப்படிங்கிறது இன்னும் சரியாக புரியலை. நான் நினைக்கிறது இவரோட ஃபேமிலியை ஏதோ கமலஹாசன் பண்ணி இவர் எடுத்து வளர்க்குறாரு சிம்புவை. அந்த சிம்பு திரும்பி எகெயின் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். இப்படி தான் எனக்கு புரிஞ்சுது. பட் செம்ம மாசாக இருக்குது. அவர் சொல்லியிருப்பார் அந்த ட்ரெய்லரில், குட்டி அப்பா 8 அடி பஞ்சா, குட்டி 18 அடி பாயும் அப்படின்னு. உடனே சிம்புன்னு சொல்லுவார் 18 இல்லை 16 அப்படின்வார். அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக அது மணிரத்னமோட பஞ்சு, ஒரே ஒரு வார்த்தையில் பேசுகிற அந்த டைலாக்ஸ் எல்லாம் செம்ம மாசாக இருந்தது. 2 பேருமே செம சூப்பராக இருக்காங்க. அதாவது கமலஹாசன்லாம் 70 இயர்ஸ்லாம் சொல்லவே முடியாது. அவர் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. எவர் கிரீன் ஹீரோ தான் அவர். ஆல்வேஸு ஆண்டவர்னு அது வேறு லெவல் தான். சேம் சிம்பு அந்த விண்ணை தாண்டி வருவாயா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இதில் செம்ம மாசாக நடிச்சிருக்காரு. 2 பேத்துக்கும் செமையாக அந்த இது என்ன சொல்கிறது, வைப் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. த்ரிஷாவும் ஐ திங்க் கமலஹாசனுக்கு தான் ஜோடி போல் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் இட் அபிராமி எல்லாமும் கமலஹாசனோட ஜோடியாக தான் நடிச்சிருக்காங்க. இது படம் பார்த்தா தான் தெரியும். பட் ட்ரெய்லர் எப்படியோ பயங்கர மாசாக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பின்னி பெடல் எடுக்குது. வெயிட்டிங். நீங்களும் ஜூன் 5 பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.